சிவாய நம. ஆதித்யாஜ ச சோமாஜ மங்களாஜ புதாஜ ச குரு சுக்ரசனீபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகிறேன். 27 நட்சத்திரங்களையும் அதிதேவதை பிரதிதேவதைகளையும் எல்லா உலகங்களுக்கும் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு நேயர்களே, அன்பு பக்தர்களே, செவ்வாய் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவான் நான் எப்பொழுதுமே சொல்வதுண்டு, செவ்வாய்க்கெல்லாம் பயிற்சி உண்டா அப்படின்னு நிறைய அன்பர்கள் அது ஒரு அலட்சியமாக பார்க்குறது உண்டு. கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அதனுடைய அருமை என்னன்னு தெரியும். அப்போ செவ்வாய் தேவையில்லை, புதன் தேவையில்லை, வெறும் வருட கிரகங்கள் மட்டும் போகிறோம்னா நவகிரகங்கள் இருக்காது, 4 கிரகம்தான் இருக்கும். அப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன கிரகங்கள் அசைவுகள் கூட மனித வாழ்க்கையை மாற்றும். செவ்வாய் ஒருத்தவனுக்கு உச்சமாக இருந்து செவ்வாய் ஒரு ஆற்றலோடு இருந்ததுன்னா ரொம்ப தைரியசாலியாக இருப்பான். ஒரு பொண்ணுக்கு அதிகமாக பேசுது வாயாடுதுன்னா அதுக்கு சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காருன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு முடி ரொம்ப குறைவாக இருக்குன்னா செவ்வாய் லக்னத்தை பார்க்குறாருன்னு அர்த்தம். எல்லாம் முடி கொட்டுது, முடியே இல்லை வழுக்கையாக இருக்குன்னா அவன் லக்னத்திலே செவ்வாய் இருக்குதுன்னு அர்த்தம். இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். ஒருத்தர் ரொம்ப அதிகாரமாக தோரணையாக பேசுவார், கம்பீரமாக இருப்பார், பார்க்குறது ரொம்ப நார்மலாக இருப்பார், வெடன்னு இருப்பார், ஒல்லியாக இருப்பார், குள்ளமாக இருப்பார். ஆனால் பேச்சு நிர்வாகம் பார்த்திங்கன்னா பட்டையை கலப்புவார். அவங்களுக்கு செவ்வாயுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே போல தான் உயர் அதிகாரிகள் அதிகாரத்தில் போய் உட்கார்றது, அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்களை கூட ஆட்டி படைக்கக்கூடிய தன்மை யாருக்கு உண்டுன்னா செவ்வாய்க்கு உண்டு. அதிகாரம் மிக்கவர்கள் செவ்வாயுடைய ஆட்சி பலம் பெற்றவங்க எப்படி இருப்பாங்க? அதிகாரம் மிக்கவர்களாக இருப்பார்கள், உயர்ந்த அதிகாரத்துக்கு வருவாங்க. காவல்துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஒருத்தவங்களுக்கு செவ்வாயுடைய ஆதிக்கம் இருந்தது அப்படின்னாக்கா அவன் நீங்கள் போலீஸாக ஒர்க் பண்ணுறீங்களான்னு நம்ம கேட்கலாம். 10 செவ்வாயோ 10 செவ்வாய் பார்த்தாலோ இல்லை 10ஆம் அதிபதியுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் நின்னாலோ வேற்று கிரகங்கள் நின்னாலோ அவன் ஏதேனும் ஒரு சின்ன பிசியை போலீஸாவது இருப்பான். அப்புறம் எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், டிசி, ஏசி, ஐஜி, டிஜி அதெல்லாம் போயிட்டே இருக்கும். அப்போ காவல்துறை அதிகாரிகள், அதே போல் அதிகாரமிக்க பதவிகள், அதே போல் அரசியல் தலைவர்கள், போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவர்கள், அமைச்சர் பெருமக்கள், இது எல்லாத்துக்குமே செவ்வாயுடைய அனுகிரகம் வேண்டும். அதே போல் இடதோஷங்கள், பிரச்சனைகள், ஒருத்தர் ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு அதுக்கும் செவ்வாய் தான் காரணம். ஒருத்தர் பில்டர்ஸ் தொழில் பண்ணுறாங்க அதுக்கும் செவ்வாய் தான் காரணம். ஒருத்தர் மினரல்ஸ் தொழில் பண்ணுறாங்க அதுக்கும் செவ்வாய். கனிம வளங்கள், குவாரிகள், நிலபலங்கள், ஒரு ஊரில் பண்ணையார், இந்த ஊரே அவர் தாங்க, சொத்து பத்தினால் நிறைய வச்சுருக்காரு, செவ்வாய் தான் காரணம். சார் அவர் ரொம்ப ஒரு சின்ன ஒரு டீ கடை வச்சுருந்தார் சார், அந்த இடத்துல ஒரு தள்ளு வண்டி வச்சுருந்தார், அங்கே ஆரம்பித்தார், இன்றைக்கி அங்கேயே ஒரு பெரிய கடை கட்டி ஜம்முன்னு ஆகிட்டார். அந்த பூமி தான் காரணம், அதுதான் செவ்வாய். சார் ஒரு சென்ட் இடத்துல வாங்கி ஒரு சின்னதாக ஒரு உழவு பண்ணாங்க, சுற்றி இன்றைக்கி 40 ஏக்கர் வாங்கிட்டாருங்க, அந்த பூமி தான் காரணம், அதுதான் செவ்வாய். அப்போ இடங்கள், பூமிகள், அதே போல் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், சித்தப்பாவாக இருக்கலாம், பெரியப்பாவாக இருக்கலாம், அத்தைமார்களாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடியது அதுவும் செவ்வாய். அதோடு மட்டுமல்ல, வீரம், வேகம், பேசினே இருக்கும்போது பலார்னு அடிச்சிடுறது செவ்வாய் காரணம். இந்த வீட்டம்மா பார்த்தீங்கன்னாக்கா பேசிட்டே இருக்கும்போது டம்மு டீம்னு பாத்திரம் பறக்கும், செவ்வாய் காரணம். ஆத்திரமாக கோபத்தை இவருக்கு முன்னாடி நிற்பாங்க, செவ்வாய் காரணம். அதிகமான கோபத்தை செயல்படுத்துதல் செவ்வாய். போராடிக்கிட்டே இருப்பான் ஒருத்தன், எதிர்த்து பேசிக்கிட்டே இருப்பான், செவ்வாய் தான் காரணம். அதே போல் திருமண தடைகள், செவ்வாய் தான் காரணம். எங்கே போனாலும் செவ்வாய் தோஷம். அப்போது செவ்வாய்க்கு இவ்வளோ காரகத்துவம் இருக்கின்ற பொழுது குழந்தை பாக்கியம் மெயினான சப்ஜெக்ட் சொல்ல விட்டோங்க. திருமண தடை செவ்வாய் தான் காரணம்.
செவ்வாய் இல்லாமல் திருமணம் இல்லை. என்னங்க சாமி எப்படி சொல்கிறீங்க? ஆமாப்பா, மாங்கல்யமே அவர் தான். அதனால தான் மங்கல்யான்னு பேர் வச்சு அங்கே மேலே அமிச்சாங்க, மறந்துட்டிங்களா? அப்போ செவ்வாய் இல்லாமல் திருமணம் இல்லை. கல்யாணமே நீங்கள் மாப்பிள்ளை இருக்கலாம், பொண்ணு இருக்கலாம், அதோடு மட்டும் உள்ளது வாத்தியம் இருக்கலாம், எது இருந்தாலும் என்ன இருக்கணும்? திருமாங்கல்யம் இருக்கணும், செவ்வாய். அதே போலத்தான் வீரம், வீரியம், குழந்தை பாக்கியம். இன்றைக்கி நிறைய தம்பதிகள் ஐஏஎஃப், ஐஏஎஸ், ஐஏவிஎஃப் என்னென்னமோ பண்ணுறாங்க குழந்தை பாக்கியத்துக்கு. 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. கொடுத்துட்டு இந்த வாட்டி சக்ஸஸ் ஆகலை அப்படின்றாங்க. ஊசியை போட்டு அங்கேயே ஒரு 10-15 நாள் படுக்க வச்சிடுறாங்க. அசையாத, அப்படி திரும்பாத, இப்படி திரும்பாத, ஏந்திருக்காத, குனியாத நீறாங்க. அப்போது இதை எல்லாத்தையும் தாண்டி அங்கே வந்து வெற்றி பெறணும்னா என்ன வேணும்? உங்களுக்கு கிரகம் வேணும். ஒன்றும் தெரியாத இடத்துல போய் 4 லட்சம் 5 லட்சம் கொடுத்துட்டு ஏமாந்துட்டு வந்துடுறீங்க. 2 அட்டம்ப்ட்டு 3 அட்டம்ப்ட்டு 4 அட்டம்ப்ட்டு செய்து கூட வெற்றி பெறாதவர்கள் இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம இடத்துல வந்து ஜாதக பரிகாரங்கள் செய்து அதுக்கப்புறம் இயற்கையாக வின் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. அப்போ இது எல்லாத்துக்குமே வீரத்துக்கு காரணம் செவ்வாய். குரோத்துன்னு சொல்கிறாங்கள்ல, அதுனா ஒரு ஆண் பெண் இணைவில் என்ன வேணும் உங்களுக்கு? அங்கே ஒரு சக்தி, அந்த முட்டையை உடச்சி உள்ளே போய் சேரணும், ஜாயின் பண்ணணும். அதுக்கு என்ன வேணும்னா பவர் வேணும், எனர்ஜி. அதே போல் எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், பூமி சார்ந்த தொழில்கள், கனிம வளங்கள், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ், ஃபார்மா, ஆப்ரேஷன்ஸு, எல்லாத்துக்கும் செவ்வாய் தாங்க காரணம். எல்லார் கையிலும் எல்லா ஆயுதமும் இருக்குது, அவ்வளோதான் விஷயம். அப்போது கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எப்போது? ஆகஸ்ட் 26 அக்டோபர் 19 வரையிலும் 45 நாட்கள் கடகத்தில் செவ்வாய். எந்த கடக செவ்வாயால் இப்போ நான் இவ்வளோ தூரம் சப்ஜெக்ட் சொல்கிறேன். தொழில் அமைப்புகள் சொல்லியிருக்கேன், ஹாஸ்பிட்டல் சொல்லியிருக்கேன், மருத்துவம் சொல்லியிருக்கிறேன், மினரல்ஸு, கனிம வளங்கள் சொல்லியிருக்கிறேன், ரியல் எஸ்டேட் சொல்லியிருக்கிறேன், பில்டர்ஸ் சொல்லியிருக்கிறேன், வெளிநாட்டு தொழில் அமைப்புகள் சொல்லியிருக்கிறேன், உத்தியோகங்கள் சொல்லியிருக்கிறேன், காவல்துறை சொல்லியிருக்கேன், அரசியல் சொல்லியிருக்கிறேன், சினிமா துறை சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த அதே போல் குடும்ப உறவு முறைகள் சொல்லியிருக்கிறேன், பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சொல்லியிருக்கிறேன், மெயினாக இடதோஷங்கள் பற்றி பேசியிருக்கிறேன். உள்ளே நான் போனீங்கன்னா ஃபுல்லாக நிறைய பேச போகிறேன். நான் இப்போது ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு காரணமாக அமைவது அவன் தங்கியிருக்கக்கூடிய அமையக்கூடிய பூமி, இடம். அது குடிசை வீடாக இருந்தாலும் அவன் கோபுரத்துக்கு வந்துடுவான். எத்தனையோ பேர் உதாரணங்களுக்கு இருக்காங்க. பிறப்பில் குடிசை வீட்டில், ஓலை வீட்டில் பிறப்பாங்க. ஆனால் சாகும்போது பார்த்திங்கனாக்கா மாளிகையில் இருப்பான் அவன். அது எல்லாமே பூமியை குறிக்கக்கூடியது, இடத்தை குறிக்கக்கூடியது. அதே போல் திருமணம் செவ்வாய் இல்லாமல் நடக்காது, குழந்தை பாக்கியம் செவ்வாய் இல்லாமல் நடக்காது. இப்போ இத்தனை காரகத்துவம் உடைய, முக்கியத்துவம் உடைய அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு என்ன பலனை தரப்போகிறார்? நல்லது செய்கிறாரா? நல்லது நடக்கணும்னா, இல்லது எனக்கு இது நடக்கணும் சாமி, அவர் செய்கிறாரு செய்யாமல் போகிறாரு, இது எனக்கு வேணாம், எனக்கு செய்ய சொல்லுங்கள், அப்படி வந்துடுவோம். சாமி அவர் கடகத்தில் இருக்கட்டும், மிதுனத்தில் இருக்கட்டும், அவர் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம், எனக்கு இந்த சப்ஜெக்ட் முடியணும், இதை அவர் செஞ்சு கொடுக்கணும், அவருக்கு நம்ம என்ன பண்ணணும் பண்ணி விட்ருவோம். அந்த மாதிரி உங்களுடைய கேள்விகள் என்னவாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு இந்த செவ்வாய் எப்படி அமையப் போகுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். விருச்சிக ராசினியர்களே, இந்த செவ்வாயுடைய மாற்றம், செவ்வாயுடைய பயிற்சி உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக அமைகிறது. காரணம் என்னென்னா, உங்களுக்கு அவர் ராசிநாதன், உங்களுக்கு ஹவுஸ் ஓனர், அவங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்டு, ஒருத்தருக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க, ஒருத்தருக்கு எனிமையாக இருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். விருச்சிக ராசிக்கு நாம் பேசக்கூடிய சப்ஜெக்டினுடைய நாயகன் செவ்வாய் பகவான், ஹவுஸ் ஓனரு, முதலாளி. அந்த முதலாளி 9ஆம் பாவத்தில் அமைகிறார், பாக்கியஸ்தானத்தில் அமைகிறார். பொதுவாகவே விருச்சிக ராசிக்கு பாக்கியங்கள் குறைவு. ஏன்னா சந்திரன் 10 வருஷம் தான் தசை. 2வது ஒரு இடத்துல நிலையாக உட்கார மாட்டார், ஓடிக்கிட்டே இருப்பார். இதை போலத்தான் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு, குறிப்பாக அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு
விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். வாய்ப்புகள் வரும், போய்கிட்டே இருக்கும். வருமானம் இல்லை, வாய்ப்புகள் இல்லை, அதிர்ஷ்டங்கள் கூட. அதிர்ஷ்டம் கூட அப்படி வர மாதிரி இருக்கும், வேலை முடிகிற மாதிரி இருக்கும். அப்படியே வெளியில் போயிடும், நூலில் வெளியில் போயிடும். அப்போ என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, பொதுவாகவே இயற்கையாகவே கேட்டையை தவிர, கேட்டை வந்து கொஞ்சம் நல்லா உள்ளே வந்து டக்குன்னு அப்படி வாங்கிட்டு வந்துடுவாங்க. பெரிய கூட்டத்தில் போய் இருந்தால் கூட உங்களுக்கு தான், ஒரு 1000 பேர் கூட்டத்தில் இருந்தால் கூட சரிதான், எப்படியாவது முன்னாடி போய் டிக்கெட் வாங்கிட்டு முன்னாடி வந்துடுவாங்க, லெட்டை வாங்கிட்டு முன்னாடி வந்துடுவாங்க. அது கேட்டைக்கு அந்த சாமர்த்தியம் உண்டு. ஆனால் அந்த அனுஷம் விருச்சகம் விசாகம் விருச்சகம் இருக்கே, அது என்ன மாதிரி அவங்க நியாயம், தர்மம், நேர்மை இதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு இருப்போம், சுவாமி வழிபாடு இதெல்லாம் பேசுவாங்க. கேட்டால் தூக்கி போட்டு மிதிச்சு வந்துட்டே இருக்கும், ஓட அப்படின்ட்டு வந்துடும். அப்போ விருச்சிக ராசி அன்பர்களே, நடக்கக்கூடிய இந்த செவ்வாயுடைய மாற்றம் யாருக்குடையதுங்க? உங்களுக்குடையது. இப்போ மற்ற ராசியெல்லாம் சொன்னோம், அதெல்லாம் ஒரு பெரிய சப்ஜெக்டே இல்லைங்க. முக்கியமாக நம்ம விருச்சிகத்துக்கு தான் ரொம்ப நன்மை. பாக்கியஸ்தானத்திற்கு இந்த செவ்வாய் வருகிறார். வெறும் செவ்வாய் தானே அப்படின்னு அலட்சியமாக இருந்துடாதீங்க விருச்சிக ராசி அன்பர்களே. நிறைய பதிவுகள், நிறைய கமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட தான் எனக்கு வருது. நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் வெளிநாடுகளில் நிறைய அரசியல் தலைவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, பெரிய பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க, நல்ல ஒரு உயர்ந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க, கௌரவமான குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க, ஒரு ஹையர் பொசிஷனில் நல்ல ரேங்கில் இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி மெம்பர்ஸு, இதெல்லாம் விருச்சிக ராசி இருக்க நம்ம நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும். விருச்சிக ராசி நேயர்களே, 9ல் வரக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை ஏற்படுத்தி தருகிறார். நல்ல பாக்கியத்தை ஏற்படுத்தி தருகிறார். நல்ல தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருகிறார். மெயினாக தொழில் அமைப்புகள், வேலை வாய்ப்புகள் எல்லாம் சிறப்பாக இருக்க போது வராத பணங்காசுகள் எல்லாம் வந்து சேரும் விருச்சிக ராசி நேயர்களே. மெயினாக வராத பணங்காசுகள் நீங்கள் உதவி செய்து போய் மாட்டீர்கள், ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா உதவி செஞ்சு மாட்டிருக்கலாம், ஏதாவது வாங்கி கொடுத்து மாட்டிருக்கலாம், இல்லை தண்டல் வாங்கியிருக்கலாம், இது சம்திங். கொடுத்தா சாமி நல்ல வேணும்னு நினச்சி கொடுத்தேன், ஏமாற்றிட்டாங்க. அது லேடியாக இருக்கலாம், ஜென்ஸாக இருக்கலாம். அப்போ அது போல் பணங்காசுகள் ஏமாந்திருப்பீர்களே. ஆனால் இந்த ஏமாந்த பணங்காசுகள் கூட மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, வராத பணங்காசுகள் வந்து சேரும், நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும். தொழில் தடைகள் விலகும். எத்தனையோ அன்பர்களுக்கு அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம காரைக்காலில் ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க, ஒரு காலத்தில் எல்லாம் பெரிய அளவில் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. பாண்டிச்சேரியிலேயே அவங்களுக்கு பெரிய ஹோட்டல்ஸ் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு தொடர்ந்து அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்குது. ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இருக்காங்க, நல்ல ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வச்சு நடத்துகிறாங்க. பட் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு போய் நம்ம பூஜை பண்ணணும்னு கிளம்பும்போது நமக்கு உதவுழுது, நமக்கு பிரச்சனை வருது, உடம்பு சரியில்லாமல் போகுது, ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிறேன். அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்கு கடுமையான தோஷங்கள், செய்வினை கோளாறுகள் இருக்குதுன்னு பாருங்கள், நம்ப முடியுதா? அப்போ அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத இடர்பாடுகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் விருச்சிக ராசி என்பர்களே, அதெல்லாம் சரி பண்ண முடியும். ஏதோ ஒன்று இருக்குது சாமி, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் அந்த வழி நடத்துதுன்னு தெரியுது. இதிலிருந்து நாம் ஜெயிக்கணும். நிச்சயமாக கவலை வேண்டாம் விருச்சிக ராசி என்பர்களே. நீங்கள் எந்த தொழில் செய்பவராக, தொழில் நிறுவனங்கள், கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், இடமா இருக்கலாம், வீடாக இருக்கலாம், பிஸ்னஸ் சென்டராக இருக்கலாம், ரெண்டல் பிளேஸாக இருக்கலாம், வாடகைக்கு இருக்கிற இடத்துல கூட நீங்கள் பிரச்சனையாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரியான இடப்பிரச்சனைகள் இருக்குமே. அதனால் இந்த செவ்வாய் ஏன்னா இடத்துக்கும் பூமிக்கும் செவ்வாய்க்கும் சம்பந்தம் உண்டு. இடதோஷங்கள் விலகும். இடதோஷங்கள் விலகும். விலகனா எப்படிங்க? அதுக்குரிய வழிபாடுகள், பிராயச்சித்தங்கள் செய்வீர்களே. ஆனால் அது இப்போதான் இந்த செய்தியே உங்களுக்கு தெரிய வரும். இதுவரை நீங்கள் யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் நீங்கள் யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. வேறு எதையோ போட்டு யோசிச்சிருப்பீங்க. அவன் தான் பிரச்சனை, இவன் தான் பிரச்சனை.
வேணும்னே அவன் கேஸ் போட்டான் சாமின்னுவாங்க. போட வச்சது உங்கள் இடம், அவனை தூண்டி விட்டது, எதிரியை உருவாக்குனது உங்கள் பூமி. அதனால தான் நான் நிறைய இடங்களில் இந்த இடதோஷத்தை பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறேன். அப்படி இடதோஷங்கள் கிரகதோஷங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சிக ராசி நேயர்களே. அதே போல் தொழில் சரியாக அமையலை, தொழில் நல்லா நடக்கலை, ஒரு க்ரஷர் வச்சுருக்கிறீங்க, ஒரு குவாரிகள் வச்சு நடத்துகிறீங்க, என்னால் செய்ய முடியல சாமி, நான் வெளியில் வந்துடலான்னு இருக்கேன், யாருக்காக கொடுத்துட்டு பண்ணலாம். நிச்சயமாக அந்த மாதிரி மாற்றங்கள் வந்து சேரும். நம்பிக்கையான நபர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அப்போ ஒரு அட்வைஸ் கேட்டுருந்தேன், நான் எடுத்த முடிவு கரெக்டுங்களா சாமி, இது உண்மைதானா, நான் இதை கொடுத்துடலாமா, அதை மட்டும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு வாட்டி நீங்கள் கேட்டுக்கிறது நல்லது. அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, மடாதிபதிகள், ஆன்மீக பெரியோர்கள், இவங்க எல்லாருமே கூட நிச்சயமாக விருச்சிக ராசியாக இருப்பார்களே. ஆனால் இந்த செவ்வாயுடைய மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தருகிறது, ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது கவலையே படாதீங்க, ஹெல்த் நல்லபடியாக இருக்கும். ஆரோக்கிய குறைவுகள் விலகும், மன தைரியம் அதிகரிக்கும். இன்னும் சொல்லப்போனால் விருச்சிக ராசி நேயர்களே, திருமண தடைகள், குழந்தை பாக்கியங்கள் உருவாகும். மெயினாக திருமண தடைகள், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், வயோதிக திருமணம், ரொம்ப லேட் மேரேஜ், 40 வயசு பொண்ணுக்கு. எத்தனை 40 வயசு பொண்ணுங்க இருக்காங்க நம்மகிட்ட வந்து 4 பேர் கல்யாணமே ஆயிடுச்சு, 38 வயசு பொண்ணுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு. அவங்க அந்த குருவை மதிக்கணும், அவ்வளோதான் விஷயம், சொல்கிறத செய்யணும். அப்போ திருமண தடைகள் விலகும். அதே போல் மெயினாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் தான் முக்கியம், செவ்வாய் தான் முக்கியம், வீரியம் தான் முக்கியம். இதெல்லாம் நான் ஃப்ரண்ட் போர்ஷனில் சொல்லியிருக்கிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே போகலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு என்ன நடக்கணும், உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும். அதை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வராகி.